ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 கிருஷ்ணவர்ணாய நமஹ அப்படின்னு கரிய நிறத்தில் சிவபெருமான் இருக்கிறதா ஒரு விசேஷமான ஒரு தகவலை சொல்லித்து. அடுத்த 456வது திருநாமம் என்ன சொல்கிறதுன்னா ஓம் சுவர்ணாய நமஹா அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா, சுவர்ணம் அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறது தெரியும். அந்த தங்க நிறத்தில் இருக்கார், நல்ல தங்க நிறத்தில் அழகான நிறம் கொண்டவர். பொன்னார் மேனியனே அப்படின்னு தானே தேவாரத்தில் சொல்கிறார். எதனால் அவர் அப்படி எவ்வளவு அழகாக இருக்கார், சுவர்ணமாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுது. சாம்பரூபேண அப்படின்னு சொல்லியிருக்கு. சாம்பன் அப்படின்னா ச அம்ப அப்படின்னு அம்பிகையுடன் கூடியவர் அப்படிங்கிறதுனால இவர் அர்த்தநாரீஸ்வராக இருக்கார். எப்பொழுதும் அம்பிகையோடையே இருக்கிறதுனால, பார்வதி தேவியோடு இருக்கிறதுனால, அம்பாளோட கூடி இருக்கிறதுனால இவர் சுவர்ணமாக ரொம்ப அழகான ஒரு வடிவத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிகிறது. வேறு யாராக இருந்தாலும் கணவன் மனைவி அப்படின்னு ஒரு ஒத்துமையாக மனம் ஒப்பி அந்யோன்யமாக அன்புமயமாக இருந்தாக்க 2 பேரும் சதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தால் அது ரொம்ப அழகாக இருக்குது, சுவர்ணமயமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால் கரிய நிறம் கொண்டவர் அப்படின்னு சொன்ன கையோடைய அடுத்த நாமத்திலேயே இவர் ஒன்றே கரிய நிறம் அப்படிங்கிறதுனால ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அவரை குறைச்சி மதிப்பிட வேண்டாம். இவர் சுவர்ண வர்ணமாகவும் இருக்கார், அழகான நிறம் பொருந்தியவராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த 457வது திருநாமம் ஓம் சர்வதேஹினாம் இந்திரியாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, எல்லா பிராணிகளுக்கும் புலன்களாக இருக்கக்கூடியவர். இந்திரியம் அப்படின்னு நமக்கு புலன்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த புலன்கள் வடிவமாக இருக்கிறவர். வேதமே அப்படி தானே சொல்லியிருக்கு. சஹஸ்ரசீரிஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாது அப்படின்னு எல்லாம் இவருக்கு ஆயிரக்கணக்கான தலை, ஆயிரக்கணக்கான கண், ஆயிரக்கணக்கான பாதம் இப்படி தானே வர்ணிச்சுன்னு போகிறது. எப்படி ஒரு ஆளுக்கு ஆயிரக்கணக்கான கண், தலை, பாதம்லாம் இருக்க முடியும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. எல்லா ஜீவராசிகளும் எல்லா பிராணிகளும் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் கண் இருக்குது, காது இருக்குது, தலை இருக்குது, கால் இருக்குது, இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே, இது இத்தனையும் யாருன்னர் அந்த பரம்பொருளான அவரோட சக்தினால் அவரே தான். என்ன, இவர் தான் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளுரை பொருளாக இருக்காரே, எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறதுனால, அந்த ஜீவனாக இவர் இருக்கிறதுனால, உயிராக இவர் இருக்கிறதுனால, அந்த எந்த பிராணிகளாக இருந்தாலும் எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு என்னென்ன உறுப்பெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் இவரோடு தான் அப்படிங்கிற ஒரு பொருளில் சர்வதேகினாம் இந்திரியாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 457 இப்படி சொல்லித்தா இதுக்கப்புறம் தொடர்ந்து வர ஒரு 15-20 நாமாக்களில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவரோட இந்த உடல் உறுப்புகளெல்லாம் வர்ணிக்கிறது. பின்னால் இப்போ வரப்போகிற ஒரு 15க்கும் மேற்பட்ட நாமங்களில் அவரோட உடல் உறுப்பு ஒன்றொன்னா வர்ணிக்க போகிறது. இப்போ சொல்லிடுத்தோ சர்வதேகினாம் இந்திரியாய நமஹா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிற இந்திரியங்களாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிடுத்தோ. இது அப்புறம் பிரித்து ஒன்றொன்னா சொல்ல போகிறது. அது என்ன அப்படின்னா 458வது திருநாமம் ஓம் மகாபாதாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா மகாபாதன் அப்படின்னா பெரிய கால்களை உடையவர்னு அர்த்தம். பாதம்னா இவருக்கு பெரிய பாதமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு, எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள பாதத்தெல்லாம் சேர்த்தாக்க எத்தனாம் பெருசாகும். அதனால் எல்லா ஜீவராசிகள் பாதமாகவும் இவர் இருக்கிறதுனால இவருக்கு பெரிய மகாபாதன் அப்படின்னு இருக்குது. இதுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா, திருமாலாக இருக்கிறது இவர் வாமனராக வந்து திரிவிக்ரமனா விஸ்வரூபம் எடுத்து மகாபலிகிட்டேருந்து 3 அடி மண்ணு தான் கேட்டார், யாச்சகம் கேட்டார். ஆனால் எண்ணத்தை எப்படி அளந்தார் அப்படின்னார்,
ஒரு அடியினால் இந்த உலகத்தையே முழுக்க அளந்துட்டார், இன்னொரு அடியினால் வானத்தையே அளந்துட்டார். அப்படின்னா அது எத்தனாம் பெரிய பாதமாக இருக்கணும்? அது மகாபாதமாக தானே இருக்கணும். அதனால் இவருக்கு மகாபாதாய நமஹா அப்படிங்கிற சிறப்பாக இருக்குது. அடுத்தது 459 ஓம் மகாஹஸ்தாய நமஹா அப்படின்னு இருக்குது. அப்படின்னா பெரிய கைகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பொருத்தமாக தானே இருக்கணும். கால் பெருசாக இருக்குது, பாதம் பெருசாக இருக்குது அப்படின்னா கை துணுண்டுக்காக இருந்ததுன்னா சின்னதாக இருந்தால் நல்லா இருக்குமா? இருக்காது. அதனால இவருக்கு மகாபாதம் இருக்கிறதுனால, பெரிய பாதமாக இருக்கிறதுனால இவரோட கை எல்லாமும் பெருங்கையாக இருக்குது, பெரிய கையாக இருக்குது அப்படின்னு தெரியுது. அடுத்தது 460வது திருநாமத்தில் மகாகாயாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. மகாகாயம், காயம்னா உடல். அது என்ன அப்படின்னர்? பெருத்த உடலை கொண்டவர். இதுக்கு முன்னாலே 339வது திருநாமம் 205வது திருநாமத்திலையும் இதை பற்றி பார்த்துருக்கோம். அதனால் பெருத்த உடலை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எதனால் அப்படிங்கிறத அப்போவே நாம் அந்த 39வது 205லேயே பார்த்துட்டோம். அடுத்த 461வது திருநாமம் ஓம் மகாயசசே நமஹா அப்படின்னு இருக்கு. இப்படி பெரிய பாதத்தை உடையவர், பெரிய கையை உடையவர், பெருத்த உடலை உடையவர், இன்னும் பின்னால் எல்லாம் சொல்லிகிட்டே போகிறது என்னென்னலாம் பெருசு பெருசாக அவர் இருக்காருங்கிறது. ஏன்னா அவர் பெரு உடையாராச்சே, பிருஹதீஸ்வரராச்சே. அவருக்கு ஏத்தாப்பில் என்ன இருக்குன்னர்? ஏதோ இந்த உறுப்புக்கள்லாம் தான் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதுதான் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே மகா யசசே நமஹா, பெரும் புகழ் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அந்த புகழுக்கு ஏத்தாப்பில் அவரோட உருவமும் இருக்குது, இல்லை உருவத்துக்கு ஏத்தாப்பில் புகழும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரும் புகழ் கொண்டவராக இருக்கிறதுனால மகா யசசே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி பெரும் புகழ் கொண்டவரா அடுத்த 462 என்ன சொல்கிறது? ஓ மகாமூர்த்னே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. மகாமூர்த்னே நமஹா அப்படின்னா பெரிய தலையை உடையவர். இது முன்னாலே சொன்னாப்பில் பெரிய கால், பெரிய தலை, பெரிய கை எல்லாம் இப்படி தான் பெருசு பெருசாக இருக்குது. அடுத்த 463வது என்ன அப்படின்னா ஓ மகாமாத்ராய நமஹா அப்படின்னு. மாத்திரைன்னா இங்கே அளவு என்ன அப்படின்னார்? இவரோட அளவு என்ன எப்படி இருக்குன்னார்? பெரிய அளவு. ஏன்னா இவர் சின்னவர் இல்லை, இவரோட உருவங்கள்லாமே பெருசு பெருசாக இருக்குன்னா அதுக்கு ஏத்தாப்பில் இவரோட அளவும் இருக்குன்னா அதுக்கு ஏத்தாப்பில் புகழும் இருக்குது, மகா யசஸாக இருக்குது. அதான் சொல்கிறாரே மாணிக்கவாசகர் சொல்கிறார் திருவெண்பாவையில், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே அப்படி எல்லாம் சொல்கிறார் இல்லையா. அண்டச்சராச்சரத்துலேயும் வியாபிச்சிருக்கிறதுனால பெரிய அளவு உடையவராக இருக்கார் அப்படின்னு தெரியுது. அப்படி பார்த்தா இவரோட புகழாக இருக்கட்டும், உருவமாக இருக்கட்டும், எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்பில் இவர் எப்படிலாம் லீலை பண்ணுறாருங்கிறதும் இருக்கும் இல்லையோ. அந்த புகழுக்கு ஏத்தாப்பில், அந்த உருவங்களுக்கு ஏத்தாப்பில் தானே இவர் பண்ணுறார். எப்படி பண்ணார் அப்படின்னார்? பிரலம்பாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், அவனை என்ன பண்ணினான்? சிவபெருமானை குறித்து தபம் பண்ணினான், வரங்கள்லாம் வாங்கிட்டான். வரங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணினான்? இந்த பஸ்மாசுரன் மாதிரி இந்த அசுர குணம் இதெல்லாம் தான். அவர்கள் என்ன பண்ணுவான்? அவர்களுக்கு காரியம் ஆகணும், ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா நம்மள்கிட்ட ரொம்பவே குழஞ்சி எல்லாம் பண்ணி வாங்கிப்பா. அது வாங்கின்றதுக்கு அப்புறம் நம்மள்டேருந்து காரியம் ஆயிடுத்து அப்படின்னால் அவர்களோட இயற்கை குணம் வந்துடும், அந்த அசுர குணம் வந்துடும். அடுத்தது நமக்கே துரோகம் நினைக்கிறது. அதை போல் இந்த பிரலம்பாசுரன் என்ன பண்ணால் சிவபெருமான்கிட்ட வரத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் இந்த வரம் வாங்கினதுனால இவன் எல்லாரையும் ஆட்டி படைச்சுன்னு இருக்கான். இப்படி எல்லாரையும் ஆட்டி படைச்சது போராதுன்னு என்ன பண்ணால் யார் வரம் கொடுத்தாரோ அவர்கிட்டயே நேராக கைலாயத்துக்கு போனான். அவர் பார்வதியோடு உட்காந்துட்டு தேவர்கள்லாம் சூழ எல்லாம் பிரமாதமாக எல்லோரும் துதி பண்ணின்னு இருக்கா. அப்போ வந்தான், யோ நீ தான் உலகத்தையும் காப்பாற்றுற, எல்லாத்தையும் தாங்குற அப்படின்லாம் இத்தனை பேரும் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. அதெல்லாம் இருக்கட்டும்,
உனக்கு என்ன வயசாச்சு? சிவபெருமானுக்கு பரம்பொருளுக்கு என்ன வயசுன்னு சொல்கிறது? இருக்கிறதுலேயே முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேற்றும பெற்றியனே அப்படின்னு தானே மணிவாசக பெருமான் சொல்கிறார். அதனால் இருக்கிறதுலையே பழைய பொருளுக்கெல்லாம் பழசு நீ தான் அப்படின்னா அவ்வளவு கிழவனாயிட்ட. அப்படி வயசான உனக்கு இந்த உலகங்கள்லாம் காப்பாற்றி தாங்குகிற அளவுக்கு சக்தி இருக்கா? எப்படி இருக்கும்? அதனால் அந்த உன் சக்தியை நான் சோதிக்கணும். ஒன்று பண்ணலாம், என்னோட நீ மல்யுத்தத்துக்கு வரணும், அதில் நீ ஜெயிச்சுட்டீன்னா நீ சக்திமான்னு ஒத்துக்கிறேன்னு பார்த்தார் சிவபெருமான். நல்லா இருக்குது கதை. இவனுக்கு இருக்கிற சக்தி கொடுத்தது அத்தனையும் நம்மளோட வரத்தினால தான் கொடுத்தான். ஆனால் அந்த அசுர குணத்தினால இப்படி நமக்கே எதிர்த்து வரா அப்படின்ட்டு அவர் சொன்னார், நீ என்னோட சக்தியை பார்க்குறது இருக்கட்டும்ப்பா, நீ பூலோகத்துக்கு போ, அங்கே என்னோட ஆள் ஒருத்தன் இருக்கான், அவனை நீ முதல்ல ஜெயிச்சுட்டு வா. அவனை ஜெயிச்சிட்டின்னா அப்புறம் நீ என்னோட சண்டை போடுறதுக்கு தகுதி உள்ளவன்னு, மல்யுத்தம் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவன், பலசாலின்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. உடனே அப்படியா இப்போயே போகிறேன் அப்படின்னா கீழே குதிச்சான். பூலோகத்தில் இவன் வந்துட்டே இருக்கிறத எய்த்தாப்பில் ஒரு பெரிய ஆள் ஒருத்தர், பைல்வான் மாதிரி ஒருத்தர் வந்தால் இவன் பார்த்தான், ஓ இதுதான் சிவன் அந்த சொன்ன ஆள் போல இருக்குது, அவரோட ஆள் போல இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட போய் சண்டைக்கு போனால் அவரை மல்யுத்தத்தில் போட்டு அவரை எல்லாம் பண்ணினா அவர் எல்லாத்தையும் பொறுத்துந்தார். அது வந்திருக்கிறது யார்? இவர் தான் வந்திருக்கார், இந்த உருவத்தில் வந்திருக்கார். இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவன் உன்னை முழுங்கிடுறேன் பாரு அப்படின்னு பெருசாக வாயை திறந்தான். வாயை திறந்தோடனே இவர் உடனே அந்த வாய்க்குள்ளே கொள்ளாத அளவுக்கு பெரிய உருவத்தை எடுத்தார். உடனே அவன் அதை விட பெருசாக வாயை திறந்தான். உடனே அதை விட பெருசாக எடுத்தார். இப்படியே அவன் சக்தியை முழுக்கலும் வீண் போராப்பில் பண்ணி அவன் அதுக்கு மேலே வாயை திறக்க முடியாது அப்படின்னு சக்தி இல்லாத போனோடனே என்ன பண்ணார், அப்படியே சர்ன்னு உள்ளுக்குள்ளே பூந்தார். கிழிச்சின்னு வாயை கிழிச்சின்னு வெளில வந்துட்டார். வந்தால் என்னாச்சுன்னர், பிரலம்பாசுரன் ஆளு காலி. எதனாலனர், இவர் மகாபாதராக இருக்கார், மகா காயராக இருக்கார், எல்லாம் பெருசாக இருக்கிறதுனால, பெரும் சக்திமானாக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணார், மகா மாத்ராய நமஹ அப்படின்னு சொல்ல பெரிய அளவு கொண்டவர். அப்படின்னா எந்த அளவுக்குன்னர், அந்த அளவை உங்களால் அளவிட்டு சொல்ல முடியாது. இவரோட இந்த சக்தியை சோதிக்கணும்னு எந்த அசுரர்கள் வந்தால் கூட அவர்களாலையும் சோதிக்க முடியாத அளவுக்கு, அளவிட முடியாத அளவுக்கு பெரிய அளவு உடையவர். அதனால் மகாமாத்ராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எத்தனை அசுரர்கள் அவர்கள் எவ்வளவு பலசாலி அப்படின்னு அவர்களோட பெருமை நமக்கு தெரிஞ்சால் கூட அவர்கள் அத்தனை பேரையும் எப்படி பண்ணிட்டார் அப்படின்னார். மகாபாதன்னொன்னு ஞாபகம் வருது. ராவணன்கிறவன் எப்பேற்பட்ட அசுரன், எப்பேற்பட்ட பலசாலி, அவன் கையிலேயே பேத்து எடுக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணான், கையால் வந்துக்கிட்டு வெறும் கால் கட்ட வரலால் ஒரு அழுத்தினர். அவ்வளோதான். அவன் அலறினான் தாங்காத அப்படின்னா. மலையை பேய்க்கிற அளவுக்கு பலசாலியை இவர் என்ன பண்ணார், கால் கட்ட வரலால் அழுத்தினார். அப்படின்னா இவர் பெரிய அளவு உடையவர், பெரிய எல்லாமே பிருகத்தாக இருக்கக்கூடியவர்னு தெரியுது. அப்படி இருக்கிற அவரோட பெருமைகளில் இன்னும் எதெல்லாம் பெருசாக இருக்குது, எப்படிலாம் அது சக்திங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.